என்ன தீப்தி, நம்ம பக்கத்து வீட்டு குட்டி போய் சுரேஷ் ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்துட்டியோ? ஏம்ல பாக்க அப்படியே தெரியுது. நம்ம ட்ரெஸ் பாத்தியா? கலக்குவோம்ல. பாத்து பாத்து கீழே பேண்ட் கலந்து வந்துறாமே. அதெல்லாம் விளாது. நம்மள சீக்கிரம் வர சொல்லிட்டு இந்த மாமா எங்க போனாரு? அங்க யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. சரி சரி. வாழ்க்கையில முத தடவை பனி இருக்க இடத்துக்கு போக போறேன். ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆமா, நீ அப்பவே இருந்து முக்கிட்டு இருக்க. அது முக்கிட்டு இல்லடா, எனக்கு சிரிப்பா வருது, அதான் அடக்கிட்டு இருக்கேன். ஏன் எதுக்கு சிரிக்க? அது ஒண்ணு இல்லல, கமலி ட்ரெஸ் பத்தியா? நல்ல கோணி பையில தச்சு வச்ச மாதிரி இருக்கு. ட்ரெஸ் டெய்லர்ட்ட தைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒழுங்கா தச்சு முடிஞ்ச மாதிரி இல்ல. அவளை பார்க்க தான் எனக்கு சிரிப்பா வருது. நீ முத கண்ணாடியில ஒன்ன பத்தியா? கமலி பத்தி ஏதாவது சொன்ன வந்துருவானே. மாமா வந்துட்டாரு, வாங்க போவோம். வாங்க மாமா, சீக்கிரம் போவோம். சரி சரி மக்களே, வாங்க போவோம். குளிர்தான் எப்படி? அப்படி பெருசா குளிரா இருந்த மாதிரி இல்ல மாமா. பரவாயில்லையே, அப்ப குளிர தாங்குறீங்களே. ஆனா இனி போக போக தான் இருக்கு குளிரு. அதெல்லாம் எங்களுக்கு அசால்ட் மாமா. சரி மக்களே, உங்க ஆர்வத்தோட கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் கார்ல ஏறி உட்காருங்க. கார்லயா? ஆமா, கார்ல தான் போனோம். நம்ம நடந்தே போவோம் மாமா. ஏடி, இது சும்மா ரோட் இல்ல, மலையில ஏறி போணும். நடந்துலாம் முடியாது. இந்த இடத்துக்கு முன்னாடி வந்திருக்கியோ? இல்லையே. அப்புறம் என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற? இதுல தெரிஞ்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளருது, அதுக்கு நான் என்ன பண்றது? இல்லனா இந்த மலையில நடந்து போவேன்னு எவனா சொல்லுவானா? மாமா, கார் எங்க இருக்கு? நம்மளுக்கு முன்னாடியே இருக்குது. கண்ணுமா தெரியல. மூளை தான் இல்லன்னு நினைச்சேன், கண்ணும் தெரியல. வா கமலி, போவோம். உன் ஜன்னல் கிட்ட போச்சா? அது எப்படி? அதான் குடுகுடுன்னு ஓடி போய் உட்கார்ந்துருவாளே. சரி, அந்த ஒரு வாட்டி இருந்துட்டு போட்டும், பாவம். ஆமா ஆமா, சும்மா வெளியில ஏதாச்சும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தாச்சும் ஏதாச்சும் அமைதியா இருப்பா. என்ன ரொம்ப வெறிக்க ஓடி வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஆனா ஒண்ணுடா பிரவீனே, நீ சில விஷயம் பண்றப்ப நீ எனக்கு தம்பியா இல்ல கமலிக்கு தம்பியான்னு தெரியல. நான் எப்பவுமே உன் தம்பி தான். அப்ப ஏன்டா நீ அவ கூட சேர்ந்துட்டு என்ன கலாய்க்க? அதுலதான் எனக்கு சந்தோஷமே. மலக்குரங்கு. ஏய், அங்க பாரு பனி. ஐ ஆமா, ஆனா ரொம்ப இல்லையடா. இப்ப தெரியாது, போக போக தெரியும். அப்படியே மாமா, நினைச்சாலே ஜாலியா இருக்கு. ச்சே, கேமரா வேற கொண்டு வரல, ரெண்டு போட்டோ எடுத்தா ஸ்கூல்ல போய் பீத்தலாம். அங்க பாருங்க, போக போக பனி அதிகமாகுது. டிவில பாக்குற மாதிரியே இருக்குல்ல கமலி? ஆமாடா, ரெண்டும் ஒண்ணுதான். இவன் எனக்கு தம்பியா பிறந்ததுக்கு அவளுக்கு போய் பிறந்திருக்கலாம். போக போக குளிர் அதிகமாவே. போய் கமலி கட்டி பிடிச்சுக்க, குளிர் கம்மியாகும். பிரவீன், ரொம்ப குளிருதோ? ஆமா கமலி, உனக்கு? எனக்கு இதெல்லாம் பெரிய குளிரா தெரியலடா. ஏன்னா டெய்லி காலையில 4 மணிக்கு எழும்பி குளிப்பேனா, அந்த குளிரெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. பரவாயில்லை கமலி, சூப்பர் தான். 4 மணிக்கே எழும்பி குளிக்கிறாள்ல? ஆமாடா, அது என்னவோ தெரியல, எனக்கு சின்ன வயசுலயே இருந்த அந்த பழக்கம் தான். ஐயோ, யாராவது எனக்கு கதவு திறந்து விடுங்க, வெளியே போறேன். இது விழுத பேச்சு கேட்கறதுக்கு வெளியில குதிச்சு சாவலாம் போல. என்ன தீப்தி, என்னாச்சு? வாந்தி எதுவும் வருவா? வாந்திலாம் வரல மாமா, லைட்டா தலைதான் வலிக்கு. ஐயோ, தலைவலிக்குதோ? குளிர் ஒருவேளை ஒத்துக்கிடலையோ? குளிர்லாம் ஒத்துக்கிடுவே, இதுவும் கூட சேரதான் ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன மக்களே? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல மாமா. சரி சரி, ரொம்ப வலிக்குன்னா சொல்லு.